பிரியாணி வாட்டர்மெலன் சாப்பிட்டு ஒரு குடும்பமே இறந்து போயிருக்கு. மும்பையில் ஒரு ஃபேமிலி அவங்க கூட வந்து ஒரு 5 கெஸ்ட் வந்திருக்காங்க. அதனால வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அந்த 5 கெஸ்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க 4 பேர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கிற வாட்டர்மெலனை வந்து கீத்து போட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ 4 மணி வாக்கில் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிக்கவங்க ஒருத்தருக்கா வயிறு வலி வர ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல, இந்த மாதிரி வாட்டர்மெலன் சாப்பிட்டோம், இது என்னென்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒருத்தரா அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இவங்கள்ட்ட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா 5 பேர், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க. இந்த ஃபேமிலி மட்டும் நம்ம வாட்டர்மெலன் சாப்பிட்டதுனால இப்படி ஆயிருக்குமா என்ன அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த வாட்டர்மெலனையுமே வந்து செக் பண்ண அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்தால் தான் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே விற்கிற ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை, அது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது நமக்கு ஹெல்த்தியா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடிக்கடி அவுட் சைடு ஃபுட் வாங்கி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க மக்களே.